தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வரமோ அதேமாரி அண்ணாமலை பிள்ளையா இது வழியாக நம்ம அண்ணாமலையார்கிட்ட இருந்து ஒரு சைடாக படுத்த மாதிரியே வர்றதுனால இடுக்குகளை உள்ளே பூந்து வர்றதுனால இடுக்கு பிள்ளையார்ன்ற பெயர் வந்ததுப்பா. அப்படி வரதுனால என்ன பலன்னா தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வரமோ அதேமாரி நம்ம உள்ளே பூந்து வர்றதுனால உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலைக்கு ரத்தம் நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கிருந்து வடக்கு நோக்கி நீங்கள் வரீங்க பிறவி பயணம், அதாவது எண்ணற்ற பிறவி நம்மளோட பிறவிகள் இருக்குது. அதை ஒரு பிறவி அறுபட்டு வருன்றது இங்கே ஐதீகம். நம்ம தெற்கிருந்து நம்ம வடக்கு நோக்கி வந்து நந்தியை வணங்கி நந்திக்கு மேலே இருக்கக்கூடிய லிங்கத்தில் விமானத்தில் லிங்கோத்பவர் இருப்பார். அவரை வணங்கி பிறவி பயணம் கொடு பகவானேன்னு வேண்டிக்கணும்பா. வேண்டிக்கிறதுனால அப்படி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எண்ணற்ற பிறவி ஒரு பிறவியாக ஒரு வாட்டி நம்ம இங்கே வந்து போகும்போது அறுபட்டு போகுன்றது ஐதீகம். இங்கே இடைக்காட்டார் அகத்தியர்லாம் வந்து வழிபட்டு போன தலம் ரொம்ப பல்லாயிரமான வருஷத்துக்கு பழமையானது. இங்கே பிள்ளையாருக்கு உருவம் கிடையாது. இப்படியே வந்தீங்கன்னா கீழே 2 பாதம் இருக்கும். பல்லாயிரம் வருஷம் பழமையானதுப்பா அந்த பாதம். அதுதான் விசேஷமானது. இங்கே அவர் தான் ஆதி மூலவர். இது நம்ம வந்து போகிறதுனால என்னென்னா நமக்கு ஒரு வகையான வைப்ரேஷன், ஜாயின்ட் பெயின், ஷோல்டர் பெயின், ப்ளட் ப்ரெஷரு, ஹார்ட் பெயின், இதுமாரி இருக்கிற வியாதிகள்லாம் எண்ணற்ற வியாதிகள்லாம் உள்ளே வந்து போகும்போது நமக்கு ரிலீஃப் ஆகுன்ற ஒரு வைப்ரேஷன், ஒரு நம்பிக்கை. இங்கே மொத்தம் 9 தூண் இருக்குது. இங்கே 4 தூண் இங்கே இருக்குது. இதுக்கு உள்ள சைடில் 4 தூண். மொத்தம் திருவண்ணாமலைக்கு 9 ரோடு 9 தூரத்தை கணக்கு வச்சு நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு அந்த மதிப்பு. அதேமாரியே இங்கே 9 வகையான தூண் உள்ளே இருக்குது. இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷங்கிறீங்க கட்டி. இது மிச்சமாகவே இருக்கும். அப்போ வழிபட்டு போன தலம். ஆனால் அப்போதுல இருந்து மக்கள் வந்து இது மாதிரி உட்புறமாக நுழைஞ்சு இது மாதிரி வெளியில் வர வழக்கம் இருந்துட்டு இருக்கா? வழக்கம் இருந்துட்டு தான்ப்பா இருக்குது. இடைக்காட்டாரே வந்து வழிபட்டு போனதா வார்த்தைகள்லாம் இருக்குப்பா.